என்னம்மா இப்போ உன் கவனம் எல்லாம் எங்கடி இருக்கு? இதோ கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. இது கூட புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, வேதத்துக்கு தலைவனா விளங்குறது இறைவன் தான்னு படிச்சிருக்கேன். ஆனா நாதத்துக்கு தலைவன் யாருன்னு இன்னைக்கு தாமா தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்நாள்லயே இந்த நாள் ஒரு திருநாளா பாவிக்கிறேன். ஆஹா, என்ன வாசிப்பு, என்ன நாதம், எத்தனை இனிமை. வாசிப்பு என்னமோ சுத்தமா இருந்தது. ஆனா பாதியிலே நிறுத்திட்டு மூட்டை கட்டுறதுதான் பக்கமா இருக்குது. மாமா, அவங்க புறப்படுறாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்து ஆட்டத்தை பார்த்துட்டு போலான்னு நீங்க சொல்லுங்க மாமா. ஏம்மா, இவங்களுக்காகவா நாம ஆட வந்தோம்? பேசாம இருமா. பேசலடி அம்மா, பேசல. இன்னைக்கு தான் அம்மா வாய அடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல நேரம். புறப்படுங்க. வாங்க. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அற்புதம் அற்புதம். ஆனந்தம், அமோகம், மக்களம். பாட்டு சுத்தம். சுத்தத்திலையும் சுத்தம் சுத்தம். உங்க வாசிப்ப பொண்ணு ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்களே. உங்க பொண்ணுக்காகத்தான் நாங்க வாசிக்க வந்தோமா? ஐயாரு நட்டுவனார் முத்துக்குமார சுவாமின்னா நாடெல்லாம் தெரியுமே. எங்களுக்கு இப்பதாயா தெரியும். சரி, அதை விட்டுருவோம். இது என்னுடைய பிரதம சிஷியை, பேரு மோகனாம்பா. நாட்டியத்துக்குன்னே பிறந்த பொண்ணு. உங்க கையில என்ன விறுவிறுப்பு பேசுதோ அதே விறுவிறுப்பு பொண்ணு கால்ல பேசு. காலும் பேசுதோ? அதுல என்ன சந்தேகம்? காலும் கண்ணும் பேசுற கலையே பரதக்கலை ஒண்ணுதான்னு அவருக்கு நல்லா புரியும்படியா சொல்லுங்க மாமா. வேட்டு போட்ட அதிர்ச்சியில ஓடுறவங்களுக்கு நாம சொல்றது எங்க இருந்தமா புரிய போகுது? அம்மா யாரு? அம்மாவா? அம்மா. அந்த அம்மாவை பத்தி அறிமுகப்படுத்தலன்னு தானே இந்த சீரு சீர்றாங்க. இத கேளுங்க. மோகனாம்பாளுடைய தாயார் வடிவாம்பாள். ரொம்ப சந்தோஷம். என்ன கும்பிட்டுட்டீங்க? இருந்து மோகனாவுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. ஆமாம் தம்பி, நாமும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துப்பா. அண்ணே, உங்களுக்கும் மனசு சரியில்லை. அவங்களும் எதை வற்புறுத்துறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து ஆட்டத்தை பார்த்துட்டு தான் போவோமே. மௌனம் சம்மதம்னு நினைக்கிறேன். அப்ப கடைசி வரையில இருந்து மோகனாம்பாளுடைய நாட்டியத்தை பார்த்துட்டு தான் போவீங்க. ஆஹா, ஆடட்டுமே, அமோகமா ஆடட்டும். அதோ அந்த வேட்டு சத்தத்துக்கு உங்க மோகன் ஆடட்டும், நாங்க வர்றோம். ஏன் வேட்டு சத்தத்துக்கு ஆட முடியாதா? அலையினுடைய ஓசைக்கும், மரத்தினுடைய அசைவுக்கும், பறவையினுடைய ஒலிக்கும், பலத்த மழையினுடைய சத்தத்துக்கும், பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்துலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா. மாமா, என்ன உங்களுக்கு மாமா தானா? வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா, எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம். கிடையாது, எங்க பரதத்தில இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். கிடையவே கிடையாது. உலகத்தின் ஜீவனாடியே நாதம் தான். அதுல என்ன சந்தேகம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தம்பி வாசிப்பத்தான் கேட்டிருப்பீங்களே. அதுல என்ன ஆட்சேபனை? எங்க தம்பி மேதைகளுக்கெல்லாம் மேதை. அடிச்சு சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டு? மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன். அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன். அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா? நான் ஆடிட்டா? நீ ஆடிட்டா அன்னையிலிருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம் சந்தோஷம். காலம் வரும், சந்திப்போம். அம்மா, மாமா, அவரு பெரிய மேதை நினைச்சு என் ஆட்டத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட மனித சுபாவமே இல்லாதவர்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தான் அப்பவே சொன்னனே அவன் ஒரு வக்கரம் பிடிச்சவேன்னு. கேட்டியா? ஆசையா ஆட்டத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். இப்ப வாங்கி கொட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல என்னென்ன பேசிட்டு போயிட்டான். பெத்த வயிறு பத்தி எரியுது. அடாடாடாடா, ஏமா சும்மா அதையே பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மறக்க மாட்டீங்களா? இந்த பாருங்க, ஜனங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, மேடைக்கு போலாம். வாமா, வாங்கம்மா. என்ன மோகனா யோசிக்கிற?
என்னம்மா அழுவுறியா? கண்ணை தொட தொட சொல்றேன். என்னம்மா ஜில் ஜில் ரமாமணி, எங்க புறப்பட்ட? என்ன தெரியாத மாதிரி கேக்குறியே? அங்க மண்டபத்துல பெருவாரியான சொன்னா காத்துக்கிட்டு இருக்குமே, அவங்க முன்னால சதுராட போறேன். ஐயே, நீ ஆடின வரையிலும் போதும். இந்த வருஷம் மண்டபத்துல உன் ஆட்டம் இல்லம்மா, இல்ல. ஏன்? இந்த வருஷம் ராமஞ்செட்டியாரு திருவாரூர்ல இருந்து மோகனாம்பான்னு ஒரு புது சட்டையை கொண்டு வந்திருக்காரு. அவங்கதான் ஆட போறாங்க. ஆடட்டுமே, ஆறு வேண்டாண்டாங்க. அவங்க ஒரு பக்கமா ஆடினா நான் ஒரு ஓரம் ஆடுறேன். ரெண்டு இந்தியன் சனங்க வாக்கட்டுமே. அடி ஜில்லு நில்லு. அந்த மோகன ஆட்டத்துக்கு முன்னாடி உன் டப்பாங்குத்து ஆட்டம் ஒண்ணும் செல்லாதுடி, செல்லாது. ஏன் செல்லாது? ஏன் டப்பாங்குத்து ஆட்டத்தை பாக்குறதுக்கு 4 பேர் இல்லாம போயிருவாங்களா? அவங்களுக்கு கைதட்ட 10 சனம் இருந்தாங்கன்னா எனக்கு கைதட்ட 4 சனம் இல்லாமையா போயிருவாங்க? நான் அண்ணன் கண்ணை மூடிக்குவாங்களா? அவங்க அண்ணாத்தையே பாப்பாங்களா? என்ன பார்க்க மாட்டாங்களா? ஏன்? கருப்பாயி, அடியாத்தே, என்ன பழைய பேரை சொல்லி கூப்பிடுறியே? நான் தான் புதுசா சில்லு சில்லு ரமாமணின்னு பேரை மாத்தி வச்சிருக்கேன்ல, அத சொல்லி கூப்பிட்டான்னு. எவ்வளவு கருப்பாயி, இந்த நாகலிங்கத்தினுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நீ மண்டபத்துல ஆடக்கூடாது. ஆதரவு வெறும் பேச்சுலதான் சொல்றிய. உங்களை நம்பி இருந்ததுக்கு என்ன சொகத்தை கண்டு. போக போக இந்த நாகலிங்கத்தை புரிஞ்சுக்கிடுவேன். இப்ப போய் மூலையில முடக்கிக்கும். ஏன்? நானும் மண்டபத்துக்கு தான் போறேன். காலை ஒடிச்சு போடும், ஒடிச்சு. ஒடிச்சா என்ன? பொய்க்கால கட்டிக்கிட்டு ஆடுறேன். என் பேச்ச மீறி ஆடுறதுக்கு போனேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆடல சாமி, ஆடல. கைய விடு. அப்பா, என்ன சம்மமோ. நான் ஆடல ஐயா, ஆடல. புதுசா வந்திருக்காங்களே செட்டு, அவங்க என்ன மத்த ஆடுறாங்கன்னு சத்த பாத்துட்டு பாரு. என்ன சிக்கலார சுகமா இருக்கீங்களா? ஏதோ புண்ணியத்துல நல்லா இருக்கேன். என்ன அப்படி சொல்லிட்டியே? ஆமே உன்னை ஒண்ணு சொல்லுங்க. அடியாத்தே, சின்னவங்களா சுகமா இருக்கீங்களா? ஓ, சௌக்கியமா இருக்கா? ஆமா, உன் ஆள் ஒருத்தர் இருப்பான், அந்த சண்டியர், அவன் எப்படி இருக்கான்? அவங்களுக்கு என்ன இருக்காங்க? என்ன சுதி குறையுது? அம்மா யாரு? அடியாத்தே, அவளுக்காரவங்களே என்ன மறந்துட்டியே? அண்ணா ஞாபகம் இல்ல, நம்ம ஜில் ஜில். ஜில் ஜில் ரமாமணியா? சாயம் பூசி இருக்கிறதுனால அடையாளம் தெரியல. அம்மா ஆடுறவங்கள என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சதுர் கச்சேரி ஒண்ணு விடுறதில்ல, சகலகலாவல்லி. ஆட்டத்துல பேரு போனவங்க. ஆமா ஜில்லு, ஏன் இந்த வருஷம் மண்டபத்துல உன் ஆட்டம் இல்லையா? அத ஏன் கேக்குறியோ? வருஷா வருஷம் இங்க நான் தான் ஆடிக்கிட்டு கிடந்தேன். தரம் செட்டியார் என்ன நினைச்சாங்களோ, திருவாரூர்ல இருந்து மோகனாங்கின்னு ஒரு புது சட்டை கொண்டாந்துட்டாங்க. ஏன் வர வர இழுவை ஜாஸ்தியா இருக்கு. அவளுக்காரங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. உறங்கட்டுமே, இவங்க என்ன செய்யறேன்? நான் உங்ககிட்டத்தே சத்த சாலியா பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தூக்கம் வருதும்மா. அலுப்பா இருக்கீங்க? அதுக்கு வேற ஆள் இருக்கு, நீ போயிட்டு வா. அப்போ உறங்குங்க. நானும் சத்த மண்டபத்துக்கு போய் அந்த மோகனாங்கி என்ன மாத்தேன் ஆடுறாங்கன்னு பாத்துட்டு வாரேன். இல்ல, கொஞ்சம் நில்லு. இப்ப வாரேன் சின்னவங்களே, ஐயா எல்லாரும் வாரேன். ஆஹா, போயிட்டு வா.